அந்த நேரத்தில் அல்ஹம்துலில்லாஹ் கவுன்சிலிங்கும் தெரியாது, சைக்காட்ரிஸ்டும் தெரியாது, டெப்லெட்டும் தெரியாது, சந்தோஷமா இருந்தோம். இப்ப காசு மகன் யூஎஸ், அதை சொல்லக்குள்ள அமெரிக்கான்னு கூட சொல்றதுல அது இன்ட்ரெஸ்ட் இல்லை. மகன் யூஎஸ்ல, மகன் யூகேல, மகன் யுஏஇல, இப்படின்னு சொல்றோம். காசு நிறைய இருக்கு, நிம்மதி இல்லை, டென்ஷன், ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், என்னண்டே விளங்குது இல்லை நமக்கு. ரோட்ல நல்லா பழகிட்டு போனவர் முகத்தை இறுக்கமாக வைத்துக் கொண்டு பைக்கை முறுக்கிட்டு போறார். நம்ம பிறகு போய் சலான் சொன்ன, நீங்க சலான் சொன்னீங்களா? நான் அவதான் நிக்கல. அப்படி டென்ஷன். வளர்ச்சி கூட இங்கே நெருக்கடி கூடியிருக்கிறது. இந்த காலத்தில் என்ன நடக்குது என்றால், நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி நிறைய கவுன்சிலிங். இப்போ நம்மளும் ஒரு கவுன்சிலர் என்ற வகையில தெரியும். இது ஒரு, நான் எங்களுடைய ஷேக்மாரோட நான் எப்பவும் பேசி, இதை தனி தொழிலா செஞ்சா பெரிய கோடீஸ்வரன் ஆகலாம். கோளுக்கு மேல கோள் வரும். கணவன் மனைவி பிரச்சனை, எனக்கு கல்வியில பிரச்சனை, என்னுடைய மனைவியில பிரச்சனை, தூக்கம் வருவதில்லை, சந்தோஷமா இருக்க முடியுதில்லை என்று சொல்கிறார்கள். நம்ம எல்லாருக்கும் இருக்கிற அழகான ஒரு மருந்து தான் இந்த தொழுகை. ஆனால் நம்மட பிரச்சனை என்னென்றால், இந்த தொழுகையை ரூஹானியத்தோடு, உயிரோட்டத்தோடு தொழக்கூடியவர்களாக நாம் மாறவில்லை. ட்ரெடிஷனலா தொழுறோம், பாரம்பரியம். தொழணுமே. இப்ப சில பயான் கேட்டிருப்போம். இப்ப கபருடைய வாழ்க்கையை பற்றி சொல்கிற நேரத்தில், மஹ்ஷரை பற்றி சொல்கிற நேரத்தில், தொழாதவனுடைய நிலை அப்படின்னு பயத்துல வந்து சொல்றேன். பயந்து தொழப்படா சகோதரர்களே. எந்த ஒரு இபாதத்தையும் அல்லாஹ்க்கு பயந்து மட்டும் தொழுதால் அவன் ஜிந்திக் என்று சொல்கிறார்கள் உலமாக்கள். ஒரு இபாதத்தை செய்கிற போது 3 விஷயங்கள் அங்கே இருக்க வேண்டும். நல்லதை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். எந்த ஒரு இபாதத்தை செய்கிற போதும் அந்த இபாதத்திற்குள் 3 விஷயங்கள் இருக்க வேண்டும். நன்றாக கிரகித்துக் கொள்ளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள். முதலாவது விஷயம் மஹப்பா, இரண்டாவது விஷயம் ஹவுஃப், மூன்று மஹப்பா, ஹவுஃப், ரஜா. மஹப்பான்னா தெரியும் நமக்கு, மஹப்பத் நம்ம சொல்றது நேசம். ஹவுஃப் என்றால் பயம், ரஜா என்றால் ஆதரவு. இந்த 3 அடிப்படைகளையும் உள்ளடக்கியதாகத்தான் இபாதத் அமைய வேண்டும். அப்பதான் இந்த இபாதத் டேஸ்டா இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், ரூஹானியத்தா இருக்கும். என்னது மஹப்பத் என்றால் என்ன? அல்லாஹ்வின் மீது உள்ள மஹப்பத்தால் அல்லாஹ்வை வணங்க வேண்டும். அல்லாஹ்வை நம்ம நேசிக்க வேண்டும். நமக்கெல்லாம் பேசப்படுவது என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நேசம் தான் பேசப்படுகிறது. நம்ம பயான் என்று கேட்டால் ஒரு பக்கம் என்னத்தை கேட்போம் என்றால், அல்லாஹ்வுடைய தூதரை நாம் நேசிக்க வேண்டும் என்ற பயான் கேட்போம். அல்லாஹ் பத்தி பேசின சைக்காலஜிக்கலாக அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ஒருவன் ஒருவருக்கு பயப்படுகிறான். உங்களோட வீட்டிலையும் பாக்குறீங்க, சில நேரம் சில வாப்பமார் வீட்டுல போலீஸ்காரன் இருப்பாங்க. இருந்த பிள்ளைகளுக்கு வாப்பாவோட பயம். இப்ப இந்த பிள்ளைகள் வாப்பாவோட பேசுமா தூரமாகுமா? எப்படி இருப்பான்? சும்மா தேவையில்லாத ஒரு கேள்விதானது, எதுக்கும் புரிய வைக்கிறதுக்கு. அல்லாண்டா அப்படி பயங்கரமா இருப்பான், ஒரு தலைப்பா கட்டிக்கு இருப்பான், அவனுக்கு பெரிய நாக்கு இருக்கும், பெரிய மீசரி, இப்படி எல்லாம் பிள்ளைகள் சொல்லும். என்ன, நம்ம கொடுத்ததெல்லாம் அல்லாஹ்வை பற்றி, அல்லாஹ்வை பயப்படுங்கள் 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 என்று மட்டும்தான் சொன்னோமே தவிர, அல்ஜீரத்துக்கும் வ அம்வாலுன் இக்தரஃப்துமூஹா வ திஜாரத்துன் தக்ஷௌன கஸாதஹா வ மசாகினு தர்தௌனஹா அஹப்ப இலைக்கும் மினல்லாஹி வ ரசூலிஹி வ ஜிஹாதின் ஃபீ சபீலிஹி ஃபதரப்பஸு ஹத்தா யஅதி அல்லாஹு பிஅம்ரிஹி. உங்களுடைய பெற்றோர், உங்களுடைய கணவன் மனைவி, உங்களுடைய பொருளாதாரம், உங்களுடைய குடும்பம், உங்களுடைய பொருளாதாரம், நீங்கள் நஷ்டம் ஏற்பட்டு விடுமோ என்று பயந்து பயந்து நீங்கள் செய்யக்கூடிய உங்களுடைய வியாபாரம், நீங்கள் விரும்பி குடியிருக்கக்கூடிய உங்களுடைய வீடு, கொஞ்சம் லிஸ்ட்டை திரும்ப ரிவைஸ் பண்ணி பாருங்க. பெற்றோர், பிள்ளைகள், உடன்பிறப்புகள், கணவன் மனைவி,
குடும்பம், பொருளாதாரம், பிஸ்னஸ், வீடு. நம்மளோட லைஃப் இதுதானே. உலகத்தில் என்னத்துக்கு வாழ்றோம்? உலகம் தான். சுத்தி சுத்தி நீங்க பார்த்த இதை தவிர ஒரு ஆன்சர் வராது. எதற்காக நான் வாழுகிறேன்? சித்த நிலையில் ஒருவன் அல்லாஹுவை வணங்க வேண்டும். அது ஒரு தனி தலைப்பு. அதை பேச ஆரம்பிச்சோம் என்றால் அது முடியாது. அல்லாஹ்வை நேசிக்கும். சுப்ஹானல்லாஹ். எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் தந்திருக்கிற நிஅமத்துகள் ஏராளம் ஏராளம். நம்முடைய கண்ணுக்கு முன்னால் இந்த நிஅமத்துகளை இழந்து நிற்கிற மக்கள் பலரை நாம் பார்க்கிறோம். இவ்வளவு நிஅமத்தை தந்த அந்த அல்லாஹ். அது மட்டுமல்ல, அவன் படைச்சது என்னத்துக்குன்னா அவனை வணங்குறது. வணங்குறதுக்கு என்று படைச்சு அதுக்கு தேவையான எல்லாத்தையும் நமக்கு தந்து பூமியில் உள்ள எல்லாவற்றையும் நமக்கென்றே அவன் படைத்து எல்லாம் செஞ்சுட்டு ரசூல்மார்களை அனுப்பி இறுதியாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பி அதுக்கு பிறகு அவர்களுடைய பொறுப்பை மார்க்கத்தை கற்றுக் கொடுக்கிற எத்தி வைக்கிற பொறுப்பை உலமாக்களிடம் ஒப்படைத்து தாயிகள் என்று வந்து எல்லாம் சொல்லி தந்ததுக்கு பிறகும் நம்ம என்ன செய்யறோம்? அந்த ரப்புக்கு மாறு செய்யறோம்.